இந்த 12 நட்சத்திரங்கள்லையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஒரு நிலம் கிரையும் பண்ணக்கூடாது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது, வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது. வாஸ்து கேங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. ஆகாத நட்சத்திரங்கள், அப்போது கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆகாது, எந்தெந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சு போகிறோம். ஆகாத நட்சத்திரங்கள் அது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூரடம், பூரட்டாதி, இந்த 12 நட்சத்திரங்கள். இந்த 12 நட்சத்திரங்கள்லேயும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஒரு நிலம் கிரையும் பண்ணக்கூடாது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது, வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது, ருது விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது. இல்லை நம்ம யார்கிட்டையாவது கடன் கொடுத்துட்டோம், இந்த நட்சத்திரங்களில் தெரியாமல் யாருக்காவது கடன் கொடுத்துட்டோம்னா அவங்ககிட்ட வாங்குங்காட்டி பெரிய விஷயமா போயிடும். அல்லது நாம் அவங்ககிட்ட வாங்கிட்டோம் இந்த நட்சத்திரங்களில், இந்த நட்சத்திர நாள்களில், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த நட்சத்திரங்களில் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னோம்னா திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு சில பேர் இல்லை ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நட்சத்திரங்களில் வாங்கிறதும் கொடுக்கறதும் தப்பு. இன்னொன்று, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாம் தேட்டருக்கு இதுக்கு ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டோம். அப்போ டாக்டர் சரியில்லை, அவரோட ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரங்களில் போகிற அன்றைக்கி தான் பிரச்சனையாகிறது, அங்கே எதுவுமே சரியாக இல்லாமல் போகிறது. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம், அதுவும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ எந்த விஷயத்தையும் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நல்ல விஷயத்தை ரெகுலராக நம்ம வேலை பார்க்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெகுலரான விஷயத்தை செய்யலாம். நம்ம புதிய விஷயங்கள் செய்யும்போது இந்த நட்சத்திரங்களில் பார்த்து தவிர்க்கிறது சிறப்பு. சரிங்களா? மிக்க நன்றிகள், வணக்கம்.